ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக கண்டக்ட் பண்ணுற இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ரிலேட்டடாக நிறையா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இப்போது இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான சேலரி டீட்டெயில் வந்து என்ன சார் இருக்கும்? ஸோ இது வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து படிக்கலாமா? ஏன்னா அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடலாமா? அப்படிங்கிறது நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் பயங்கரமாக ரிஸ்க் எடுக்கலாம். உங்களுக்கு கிட்டத்தட்ட நியர்லி 50,000க்கு மேலே தான் இதில் வந்து சேலரியை கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு மந்த்தில் உங்களுக்கு டேக் ஹோம் அப்படிங்கிறது மினிமம் 50,000 அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஹையாக தான் இருக்கும். ஏன்னா 50,000 அப்படிங்கிறது ஒரு அரௌண்டு 1,50,000 அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ ஆனால் அதை விட அதிகம்தான், கம்மியெல்லாம் கிடையாது. பட் ஒரு இது வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனை உங்களுக்கு வந்து கொடுக்கும், படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சேலரி டீட்டெயில் அப்படிங்கிறது எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது 2021 ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் அதில் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே வந்து வச்சுருக்கேன் கரெக்டாக. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தேவையில்லை. பட் இதில் கொடுத்துருக்கிற இந்த பே லெவல் கரெக்டாக, ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து லெவல் நம்பர் 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7th பே கமிஷனில் இந்த லெவல் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ இப்போ டிஎன்பிசிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெவல் 13, லெவல் 18, லெவல் 11 தான் கொடுப்பாங்களே தவிர பக்கத்தில் வந்து அந்த வந்து பேஸ் பேயை வந்து கொடுக்க மாட்டாங்க கரெக்டாக. ஆனால் இதில் வந்து பேசிக் பேயும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிக் பே அப்படிங்கிறது இதில் வந்து 35,900 ரூபாயிலிருந்து 1,13,500 ரூபாய் கடைசி சேலரி கரெக்டாக. ஸோ உங்களுக்கோட பேசிக் சேலரி அப்படிங்கிறது 35,900 ரூபாய் கரெக்டாக. ஸோ இந்த லெவல் அப்படின்னா என்னன்னா, 6th பே கமிஷன் வரைக்கும் உங்களுக்கு கிரேட் பே சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணாங்க கரெக்டாக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4,200, 4,300 இது வந்து கிரேட் பே கரெக்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா 6th பே கமிஷனில் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் 7th பே கமிஷனில் வந்து இந்த 7th பே கமிஷனில் வந்து லெவல் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக. ஸோ லெவல் அப்படிங்கிறது 1, 2, 3லேருந்து போகும். இதில் வந்து லெவல் 13 அப்படிங்கிறதுல இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லெவல் 13 கரெக்டாக. ஸோ இந்த லெவல் 13 அப்படிங்கிறது உங்களுக்கு 35,900 ரூபாயிலேருந்து 1,13,500 ரூபாய் வரைக்கும் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ இது வந்து மேக்ஸிமம் சேலரி. ஸோ இதே தான் அங்கேயும் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக. லெவல் 13 அப்போ லெவல் 13 அப்படிங்கிறது 35,900 ரூபாயிலேருந்து 1,13,500 ரூபாய். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுற பே மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக. 7th பே கமிஷனுக்கு அப்புறம் இந்த பே மேட்ரிக்ஸ் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து சேலரி அப்படிங்கிறதே கவுண்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ இது வந்து உங்களோட பேசிக் பே 1,13,500 எடுத்த உடனே கொடுத்துருவாங்களான்னு கிடையாது. ஸோ இதில் பேசிக் பே அப்படிங்கிறது உங்களோட 35,900 ரூபாய், அது ஃபர்ஸ்ட் சேலரியாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் கரெக்டாக. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னாக ஆட் ஆகும் ஓகே. ஸோ நீங்கள் இதே போஸ்ட்டில் கடைசி வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,13,500 ரூபாய் அந்த ப்ரொமோஷன் அடிப்படை உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் அடிப்படையில் கிடைக்கும் கரெக்டாக. பட் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் அடிப்படையில் அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 1,13,500 அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கடைசியில் வாங்க போகிற சேலரி. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்தாக வாங்க போகிற சேலரி அப்படிங்கிறது இந்த 35,900 தான் கரெக்டாக. ஸோ இது வந்து உங்களோட பேசிக் பே கரெக்டாக. ஸோ இந்த பேசிக் பேல என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த 35,900 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட பேசிக் பே கரெக்டாக. லெவல் நம்பர் 13, லெவல் 13ல் இந்த 7th பே கமிஷன் அடிப்படையில். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 8th பே கமிஷன்லாம் வந்தால் இது வந்து அதிகப்படியாக மாறும் கரெக்டாக. ஸோ இந்த 7th பே கமிஷனில் உங்களுக்கு லெவல் 13ல் 35,900 ரூபாய் பேசிக் பே. இன்னைக்கு டேட்டுக்கு அதாவது ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி கூட டிஏ வந்து 2% ஹைக் பண்ணாங்க கரெக்டாக. 58%லேருந்து 2% ஹைக் பண்ணி 60% தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மாற்றிட்டாங்க கரெக்டாக. ஸோ அப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு டியரன்ஸ் அலவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பேசிக் பேல எத்தனை பர்சன்டேஜ் டிஏ வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து இது வேரி ஆகும் கரெக்டாக. ஸோ இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த டிஏயோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60% தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்கள் பேசிக் பேல 60% நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்டா? ஸோ பேசிக் பே என்ன 35,900, அதில் வந்து 60% நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 21,540 ரூபாய் உங்களுக்கோட பேசிக் பே, சாரி டியரன்ஸ் அலவன்ஸ். கரெக்டா? ஸோ இந்த ரெண்டையுமே வந்து டிடக்ஷனில் கடைசியாக பிடிப்பாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ டிஏ அப்படிங்கிறது 21,540 ரூபாய். கரெக்டா? அதே நேரத்தில் உங்களுக்கு ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் ஹச்ஆர்ஏ அப்படிங்கிறது ஒரு இந்த ஸ்கேல் பேக்கு எல்லாமே வந்து 4,200 அப்படிங்கிறது மார்ஜினலாக எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதே மாதிரி சிசிஏ சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது 800 ரூபீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்டா? ஸோ மற்ற இடங்களில் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி மெடிக்கல் அலோன்ஸ் அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு 300 ரூபீஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து நிறைய அலோன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். கரெக்டா? பட் இது வந்து மேஜராக எல்லா போஸ்ட்டுக்குமே இருக்கிற அலோன்சஸ். கரெக்டா? ஸோ இதெல்லாம் உங்களோட அலோன்சஸ். அப்போ உங்களோட நெட் சேலரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ உங்களுக்கு நெட் சேலரி வருதுன்னா கிட்டத்தட்ட 62,740 ரூபாய் அப்படிங்கிறது நெட் சேலரி வந்து வருகிறது. கரெக்டா? ஸோ 62,740 ரூபாய். இது எல்லா சேலரியும் நமக்கு வந்து கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கரெக்டா? ஏன்னா இதில் வந்து 10% வந்து உங்களுக்கு டிடக்ஷனாக பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. கரெக்டா? உங்களோட பென்ஷன் ஸ்கீமுக்கு அதே மாதிரி பிஎஃப் அமௌண்ட்டில் வந்து பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. கரெக்டா? அதை வந்து நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது கடைசியாக தான் கொடுப்பாங்க. இதுதான் வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 62,740 ரூபா உங்களுக்கு நெட் சேலரி அப்படின்னா இது எல்லாரோட கூடுதல் தான் 62,000 ரூபாய். கரெக்டா? அப்போ எதை வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேசிக் பே அண்ட் டிஏ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹச்ஆர்ஏ சிசிஏ மெடிக்கல் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. பேசிக் பே டிஏவோட கூடுதல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கூடுதலோட 10%. கரெக்டா? இது ரெண்டோட கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 57,440 ரூபாய் சம்திங் வரும். ஓகே. 57,000 இது ரெண்டோட கூடுதல். ஓகே. ஒன்ஸ் அகைன் இது ரெண்டோட கூடுதல் வந்து 57,440. அதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ 35,000 எஸ் 57,35,900 ரூபாய் ப்ளஸ் 21,540. எஸ் 57,440 ரூபாய். கரெக்டா? 57,440 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட இந்த பேசிக் பே டிஏவோட கூடுதல். இதில் 10% அப்படிங்கிறத உங்களுக்கு டிடக்ஷனாக பிடிப்பாங்க. கரெக்டாக? பேசிக் பே அண்ட் டிஏல வந்து 10% வந்து கவர்மெண்ட் பிடிச்சிக்கிடுவாங்க. ரிமைனிங் ஒரு 10% கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும். கரெக்டாக? ஸோ கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் 10% எவ்வளோ வரும்? ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிக்க அப்படின்னா 5,744 ரூபாய் அப்படிங்கிற உங்களோட 10%. கரெக்டா? இந்த 10% அப்படிங்க உங்களுக்கு பிஎஃப்ஓ பிடிச்சிக்கிட்டு ரிட்டைர்மெண்ட்டில் கடைசியில் உங்களுக்கு வந்து பென்ஷனாக வந்து கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா புதிய பென்ஷன் ஸ்கீமில் மொத்த அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. கரெக்டா? ஸோ இந்த டேப்ஸு கூட இது நம்ம உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் இந்த பிடிச்ச அமௌண்ட்லேருந்து கொடுப்பாங்க. கரெக்டா? ஸோ இந்த 10% உங்ககிட்ட இருந்து பிடிச்சி இன்னொரு ஒரு 10% வந்து கவர்மெண்ட்டும் இதில் வந்து இதே அமௌண்ட்டை வந்து உங்களுக்காக போடுவாங்க. ஆக மொத்தம் 5,744 ரூபா நீங்கள் பே பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு 5,744 ரூபா உங்களுக்காக பே பண்ணும். கரெக்டாக? ஆக மொத்தம் இந்த 11,000 சம்திங் ரூபாய் வந்து ஒவ்வொரு மாதமும் உங்கள் கணக்கில் வந்து வர வைப்பாங்க. அது நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் பென்ஷனாக நீங்கள் எடுத்துப்பீங்க. இதுதான் பென்ஷன். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த பேசிக் பே டிஏல வந்து 10% கூடுதலோட 10% பிடித்தம். கரெக்டாக? 5,744 ரூபாய் இது உங்களோட அமௌண்ட்ல இருந்து பிடிச்சி கடைசியாக கொடுப்பாங்க. ஆக மொத்தம் நீங்கள் வந்து 90% சேலரி தான் வாங்குவீங்க. அப்போ 62,740 ரூபாயில் 5,744 ரூபா நீங்கள் பிடித்தம் போக உங்களோட டேக் ஹோம் அப்படிங்கிறது எவ்வளோ வருதுன்னா 56,996 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியாக இருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான். ஸோ 56,996 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு. டிஏ வந்து 2% ஹைக் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற நிலவரம். கரெக்டா? ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மினிமமாக கம்மியாக இருக்கலாம். பட் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா May 19. கரெக்டாக? May 19, 2026
60% டிஏ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது இன்றைக்கி ரேட்டுக்கு ஏன்னா இந்த பேசிக் பே மாறாது. அடுத்து 8th பே கமிஷனில் என்ன மாற்றுறாங்கன்னு தெரியாது. பேசிக் பே எப்போதுமே மாறாது. டிஏ தான் வந்து இயர்லி 2 டைம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. கரெக்டாக? அந்த வகையில் இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு 56,996 ரூபா அப்படிங்கிறது உங்களோட டேக் ஹோமாக இருக்க போகுது. ஸோ இதுக்காக நீங்கள் எப்படி வேணாலும் படிக்கலாம். கரெக்டா? ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நல்லபடியாக படிங்க. இந்த சேலரி உங்களுக்கு மாதம் மாதம் அதுவும் ரிட்டைர்மெண்ட் ஆகிற வரைக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நல்லா படிங்க. ஸோ இதுக்காக நம்மளோட கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. பீனிக்ஸ் கிளாஸ் ரூமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ அதையும் வந்து நான் ஒன்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கரெக்டாக? 1 செகண்ட் இருங்க. ஸோ என்னென்ன கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி குவாலிஃபிகேஷனை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லை? ஓகே. ஸோ குவாலிஃபிகேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வேக்கன்சி அப்படிங்க 143 ப்ளஸ் வேக்கன்சி இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா நம்ம பீனிக்ஸ் ஆப் வழியாக பீனிக்ஸ் கிளாஸ் ரூம் ஆப் வழியாக ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ஃபேக்கல்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 7 வருஷத்துக்கு மேலே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டிஸ் தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாக் டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் எல்லாமே வந்து A to Z இருக்கும். டெய்லி குவிசஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா phoenixcoaching.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் அதாவது கூகுளில் செக் பண்ணி பார்த்தாலும் இதுலேயும் கூட நீங்கள் வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? ப்ளே ஸ்டோரில் பீனிக்ஸ் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா phoenixcoaching.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கிற பட்சத்தில் கமெண்டில் பதிவிடுங்க. இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட் எதை வேணாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சேலரி வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். கரெக்டாக? ஸோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ கைஸ்.